எல்லாம் வல்ல யாத்திரை வரசித்தி விநாயகருடைய மகோத்சவமானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்றைய தினம் 10ஆம் திருவிழா தீர்த்தோற்சவம் காலை நிகழ்வாக தீர்த்தம் நடைபெற்று பின்னர் யாகம் கலைக்கப்பட்டு அதனோடு தொடர்பட்டு பின்னர் மாலை திருவிழாவாக கொடியிறக்கம் நடைபெற்று ஆச்சாரிய பூசை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த மகோத்சவமானது எமது கிராமத்தை பொறுத்தளவிலே நீண்ட காலமாக இந்த மகோத்சவத்தை நடத்தி வருகின்ற நித்திய நைமித்திய பூசகர்கள் அல்லது அந்தணர்கள் சிவாச்சாரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் மேலேயே ஆண்டவருக்கும் அடியவர்களுக்கும் இடையிலே தொடர்புகளை ஏற்படுத்துபவர்கள் ஆச்சாரியர்கள் அந்தண பெருமக்கள். அந்த வகையிலே இந்த யாத்திரை வரசத்தி விநாயகர் ஆலயத்தோடு நீண்ட காலம் தொடர்பட்ட எமது மகோத்சவ குரு சிவஸ்ரீ ராம் சபாநாத குருக்கள் ஐயா அவர்கள், அவரோடு தொடர்பட்ட எங்களுடைய நித்திய குரு சிவஸ்ரீ நாகேஸ்வர குருக்கள், இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக இந்த ஆலயத்தினுடைய குருத்துவ பணியை மேற்கொண்டு இந்த அடியவர்களுடைய மனங்களை உள்ளம் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கடந்த வருட மகோத்சவத்திலே பிரதம குரு அவர்கள் இந்த ஆலயத்திலே தான் நீண்ட காலமாக குருத்துவ பணி செய்ததாகவும் கடந்த வருடம் 25 வருடங்களை பூர்த்தி செய்ததாகவும் கூறியிருந்தார். 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த மகோத்சவ பணிகளை செய்து வருகின்ற எங்களுடைய நைமித்திய குரு சிவஸ்ரீ ராம் சபாநாத குருக்கள் அவர்கள், அவரோடு அதற்கு முன்னர் 2001ஆம் ஆண்டுக்கு முன்னர் அவருடைய மூத்த சகோதரர் சிவஸ்ரீ ராம் கங்காதர குருக்கள் மயிலையா அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய குருவாகவே இருந்து தன்னுடைய குருத்துவ பணிகளை மேற்கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து அவருடைய மாமனார் நைமித்திய குருவாக மகோத்சவ குருவாக இந்த ஆலயத்திலே பணியாற்றி இருந்தார். இருந்தும் தொடர்ந்தும் இந்த ஆலய பரிபாலன சபையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, குறிப்பாக அமரர் ரத்தினா திரு சிவகுமார் திரு தங்கத்துறை அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2001ஆம் ஆண்டிலே எங்களுடைய மகோத்சவ குரு இந்த ஆலயத்திலே இணைந்து ஏறத்தாழ 25 வருடங்களை பூர்த்தி செய்த நிலையிலே இந்த மகோத்சவ பணியை குறிப்பாக சொல்ல போனால் நைமித்திய கிரியைகளை செய்து வருகின்ற ஒரு குருவாக காணப்படுகின்றார். அவருடைய தந்தையார் ராமச்சந்திர குருக்கள் சின்ன குரு ஐயா அழைக்கப்படுபவர். அவர் சோதனத்திலும் பூஜைகளிலும் அந்த காலப்பகுதியிலே பிரபல்யமாக விளங்கிய ஒருவர். இவருடைய குடும்ப பின்னணியை நோக்கினால் அவர்களுடைய சகோதரர்கள் மூவருமே சிவஸ்ரீ குருக்களாக கங்காதர குருக்கள், லோகச்சந்திர குருக்கள், தேவலோகேஸ்வர குருக்கள், சபாநாத குருக்கள் என்ற வகையிலே 4 குருக்களாக துணையூர் சாரதா பீடத்தை சேர்ந்த குருக்களாக திகழ்கிறார்கள். அந்த வகையிலே மகோத்சவ குரு சபாநாத குருக்கள் ஐயா எங்களுடைய ஆலயத்திற்கு கிடைத்தது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம், நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விடயம். இந்த கடந்த காலத்திலே எவ்வாறு பல்வேறு வகையான இடர்கள் நாங்கள் இடர்களை சந்தித்திருக்கிறோம். அந்த இடர்களுக்கு மத்தியிலும் கூட எந்த ஒரு மகோத்சவமும் தடங்கள் இல்லாமல் நடைபெற எங்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கி தன்னால் ஆன பணிகளையும் இந்த ஆலயத்தோடு தொடர்படுத்தி மேற்கொண்டு வருகின்ற வகையிலே இந்த வருடம் மகோத்சவ கலந்துரையாடலின் போது நாங்கள் குருக்களையா அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்த போது
10 திருவிழா ஊழியர்களும் மனம் வந்து அந்த கைங்கரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என முன்வந்தார்கள். அதே போன்று அவர்களை தொடர்ந்து இந்த ஆலயத்திலே வழிபடுகின்ற அடியவர்களும் தங்களாலான பங்களிப்பை வழங்குவதற்கான அல்லது குருக்களையாவுக்கு உரிய கௌரவத்தை வழங்குவதற்கு முன் வந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் அவரை இங்கே கௌரவிப்பதற்காக குழுமி இருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய நித்திய குரு சிவஸ்ரீ நாகேஸ்வர குருக்கள் ஐயாவும் இங்கே அவரை தொடர்ந்து நான் நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆலயத்திலே தன்னுடைய நித்திய கிரியைகளை மேற்கொண்டு வருகின்றார். அவருக்கு முன்னர் சாந்தன ஐயா என்கின்ற ஒரு ஐயா ஒரு அர்ச்சகர் பணியாற்றியார் என நான் நினைக்கிறேன். அவரை தொடர்ந்து இவர் எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். அவர் வட்டுக்கோட்டையிலே பிறந்தாலும் கூட கரணவாயிலை புகுந்து இந்த பிரதேசத்தினுடைய கோயில்களிலே தன்னுடைய தன்னாலான பங்களிப்புகளை தன்னாலான குருத்துவ பணிகளை மேற்கொண்டு வருகின்ற ஒரு குருக்கள். எங்களுடைய ஆலயத்திலும் கூட அவர் சர்மாவோ அல்லது ஐயாவோ அல்லாமல் ஒரு குருக்களாகவே எங்களுடைய ஆலயத்தினுடைய குருத்துவ பணியை மேற்கொண்டு வருகின்ற ஒரு ஐயா. அந்த வகையில் நாகேஸ்வர குருக்கள் ஐயாவும் நீண்ட காலமாக இந்த ஆலயத்திலே தன்னுடைய பணியினை குருத்துவ பணியினை மேற்கொண்டு வருகின்ற வகையிலே அவரையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையிலே அவர் கூட அவருடைய குரல்கள் கூட இந்த ஆலயத்தோடு தொடர்புடைய அடியவர்கள் அத்தனை பேருடனும் அன்பாக பழகக்கூடியவர்கள். குறிப்பாக சொல்ல போனால் நாகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள் இதையும் நேரே சொல்லுவார், எத்திக்கு நேரே கதைப்பார். இன்றும் கூட எங்களோடு பல விடயங்களை கலந்துரையாடுகின்ற போது நேரே சொல்லுவார் இந்த விடயத்தை. அந்த வகையிலே நேற்று கூட அவர் என்னோடு கலந்துரையாடுகின்ற போது ஒரு விடயம் கேட்டார். மாஸ்டர், அந்த காலத்திலே எங்களுடைய போராட்ட காலத்திலே கிபிர் என்று சொல்றாங்க, அந்த விமானம் தான் மிகவும் விரைவான விமானமாக சொல்லப்பட்டது. இப்போ அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகின்ற F-35 என்பது எவ்வாறு இருக்கும் என கேட்டார். என்ன நான் சொன்ன குருக்களையா, அது விரைவாகவும் இருக்கும், விவேகமாகவும் இருக்கும், விரைவாகவும் இருக்கும் என கூறினேன். அவை அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஐயாவையும் இந்த ஆலய நித்திய குரு என்கின்ற நாகேஸ்வர குருக்கள் ஐயாவையும் இந்த நேரத்திலே கௌரவிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே உண்மையிலேயே இருவர்களும் நீண்ட காலமாக இந்த ஆலய பணிகளை குருத்துவ பணிகளை முன்னெடுத்து வருகின்றவர்கள் என்ற அடிப்படையிலே இன்று இந்த கைங்கரியம் கைகூடி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 10 திருவிழா உபயோகாரர்களாலும் ஆலயத்தினுடைய அடியவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட வாழ்த்து பாமாலை அதே போல ஒரு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக வாழ்த்து பாமாலை பிரதம குரு சிவஸ்ரீ ராம் சபாநாத குருக்கள் ஐயா தொடர்பாக எங்களுடைய ஆலயத்தினுடைய அயல்வீட்டுக்காரர், குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆலயத்திலேயே ஓதுவாராக இருந்து இப்போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே சங்கீத ஆசிரியராக, ஒரு பிரபல ஆசிரியராக, ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் எந்த ஆலயங்களிலும் போனாலும் அவருடைய இருவட்டுக்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அவர் இந்த நேரத்திலே ஐயாவுக்குரிய வாழ்த்து பாமாலையை வழங்கி பாடி வழங்கி கௌரவிப்பார். அவரை அன்போடு அழைக்கின்றேன்.